Example 4.11 construct a triangle similar to the given triangle PQR with its sides equal to 7 by 4 of the corresponding sides of the triangle PQR. Scale factor 7 by 4 greater than 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்கேல் ஃபேக்டர் கிரேட்டர் தென் அப்படின்ற வார்த்தை கொடுத்தாலே நம்ம என்ன செய்யணும், அது வந்து எக்ஸ்டர்னலி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கிவன் ட்ரையாங்குலர் PQR அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 7 by 4 greater than 1. when greater sign indicates it is an externally அப்படின்னா என்னது, ரஃப் டயக்ராமில் நம்ம வரைகிறோம் PQR அது வெளிப்புறமாக, அதாவது எக்ஸ்டர்னலி P டேஷ் அப்படின்னு வரும், இங்கே ஆருக்கு பதில் R டேஷ் அப்படின்னு வரும். புரியுது இல்லைங்களா? சிமிலர் ட்ரையாங்கிள்னா இதுதான். இதே ட்ரையாங்கிளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு அர்த்தம். புரியுது இல்லைங்களா? ஸோ இதுமாரி ரஃப் டயக்ராமும் நீங்கள் போட்டுக்கிறோம், கிவனையும் நீங்கள் எழுதிக்கிறோம். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு மட்டும் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம அதில் என்ன மெஷர்மெண்ட்டில் வரையணும், எக்ஸ்டர்னலின்னு சொல்கிறதுனால இன்டர்னலுக்கு நம்ம ஜாஸ்தி ஸ்பேஸ் கொடுக்க வேண்டாம். அதனால ஒரு ட்ரையாங்கிளை ஒரு எவ்வளோ வரையலாம், ஒரு இப்படி ஒரு லைனை மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. அதிலிருந்து 0 to till நம்ம என்ன செய்யலாம், 5 வரைக்கும் இல்லை 6 வரைக்கும் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அப்போ 6னா இதில் இன்னர் எவ்வளோ வரும், இங்கே 3 அப்படின் போது இங்கே அழகாக ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளை ஒன்று வரையலாம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இப்படி வரைஞ்சிடுறோம். அதேமாரி இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம இங்கே என்ன செஞ்சிடறோம், இப்படி வரைஞ்சிடுறோம். இது ஒரு என்னது P, நம்மளுக்கு தேவையான P, இது தேவையான Q, இது நம்மளுக்கு தேவையான R. ஏன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ்டர்னலி அவுட்டர் சைடில் தான் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ இது வந்து PQR ஒரு கிவன் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டுங்களா? இப்போ அடுத்தது என்ன செய்யணும், நம்ம மெஷர்மெண்ட்டு இதுக்கு Pக்கு ஆப்போசிட் சைடில் இந்த QRக்கு ஆப்போசிட் இல்லைங்களா? Pக்கு ஆப்போசிட் சைடு இங்கே வரும், Pக்கு ஆப்போசிட் சைடு இது இந்த சைடு இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வரையணும்னா இதுக்கு ஒரு 90 ஒரு மாதிரி அக்யூட் ஆங்கிள் இப்படி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இதுமாரி நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம அங்கே கொடுத்துருக்கிறது எவ்வளோ, 7 by 4 7 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய காம்பஸ் எடுத்துக்கணும். அதை எந்த இடத்துல வைக்கிறோம், கொஞ்சம் சைஸ் இந்த கேப்பை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாரியே எடுத்துக்கோங்க. இதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த Qன்ற இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெஷர்மெண்ட்டை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து 1 இல்லைங்களா? அடுத்தது இங்கே வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா? இங்கே வச்சுக்கிட்டு இது 2, அப்புறம் அடுத்தது இந்த இடத்துல எங்கே கட் ஆகுதோ அங்கே வச்சுட்டு இது 3, அடுத்தது இங்கே எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு 4, அடுத்தது இங்கே கட் ஆகிறது 5 இல்லைங்களா? அடுத்தது இங்கே கட் ஆகிறது 6 இல்லைங்களா? இது 6, அடுத்தது கட் ஆகிறது 7 அப்படின்ட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இதுமாரி நம்ம என்ன செஞ்சிடறோம், வரையணும். இது கரெக்டாக இப்போ 8 வரைக்கும் வந்திருக்கு, இந்த 8 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டயக்ராமை கூட கொஞ்சம் மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா கூட கரெக்டாக இது கீழே வருது, கரெக்டாக ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ இது Qனால இது என்ன நம்மளுக்கு வரும், Q1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம், Q2, இதை Q3, இதை Q4, இதை Q5. புரியுதுங்களா? Q5. இதை என்ன செய்கிறோம், Q6, அடுத்தது Q7 அப்படின்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற Q7 அப்படின்னு நம்ம இப்படி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் Q1, Q2, Q3 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் PQR ஒண்டி தான் இருக்குது. அதனால் இதில் எது கொடுத்துருக்காங்க, 7 by 4. அப்போ 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லைங்களா? இந்த Q4ஐயும் Rஐயும் எக்ஸ்டர்னலின்னு சொன்னால் இந்த உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிளோட எது கொடுத்துருக்காங்களோ Q4ஐயும் இந்த Rஐயும் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும்.
புரியுதுங்களா? இதுதான் நம்மளுக்கு க்ளோஸ்டு ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இதை இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேரலாக ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையணும். அதேமாரி இதுக்கு பேரலாக ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையணும். அப்படி வரைஞ்சோம்னா தான் அதுதான் நம்மளுக்கு ரிக்வயர்ட் ட்ரையாங்கிளாக கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வரைஞ்சி முடித்த உடனே அடுத்தது ஆல்ரெடி வி நோ தட் இல்லைங்களா? இப்போது Q4லேருந்து கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்கோங்க ஆங்கிளை. புரியுதுங்களா? இப்போ Q3 விட கொஞ்சம், ஏன்னா Q3லே கட் ஆகும், அதனால் கொஞ்சம் மேலே இப்படி தூக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், Q3க்கு மேலே இந்த இடத்துல கட் ஆகும். ஒரு மெஷர்மெண்ட் இப்படி வரைகிறீங்க, நல்லா என்ன செய்யணும், இதில் கட் பண்ணி இப்படி வரைகிறோம். இதே மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் அப்படியே நம்ம எங்கே கொண்டு வரோம், Q7ல் கொண்டு வந்து வைக்கிறோம். அங்கேயும் ஒரு ஆர்க்கு ஒன்று இதேமாரி இப்படி அடிக்கிறோம். புரியுதுங்களா? மெஷர்மெண்ட் மாற்றக்கூடாது. Q4ல் இங்கே நம்ம என்ன மெஷர்மெண்ட்டை அடிக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டை அப்படியே கொண்டு வந்து எங்கே வைக்கிறோம், Q7ல் வந்து ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இதோட லைனை நிறுத்திடக்கூடாது. சில பேர் இதோட நிறுத்துவாங்க, இது தாண்டி கட்டாகி இப்படி வரணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக பார்க்குறோம். இதுதான் ஆங்கிள். புரியுதுங்களா? இந்த ஆங்கிளுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம இங்கே வச்சு இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ஓகேங்களா? இது ரெண்டு எங்கே கட் ஆகுதோ இந்த ஆர்க்கு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க காம்பஸில். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இருந்து அப்போது எங்கே வரையணும், அடுத்தது இந்த Q7 இருக்குது பார்த்தீங்களா, அந்த Q7லேருந்து இந்த கட்டான பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணணும். புரியுதுங்களா? அப்போது Q7 இது, Q7லேருந்து இந்த கட்டான இந்த பாயிண்ட் வழியாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணுறோம். இப்படி லைன் ட்ரா ஆகிடுச்சு. அப்போ இந்த லைனு எதுக்கு பேரலாக வருது, இந்த Q4 இங்கே R இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேரலாக அப்படியே இங்கே வருது. புரியுதுங்களா? அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு வந்து R அப்படின்னு சொன்னால் இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், R டேஷ் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போது இதுக்கு பேரலாக அவுட்டரில் நம்ம வரைஞ்சாச்சு, ஆறுனா R டேஷ். அப்போ Q4 இது வந்து Q7ல் இப்படி படித்து இதுக்கு பேரலாக இந்த பக்கம் என்ன இருக்குது நம்மளுக்கு, இப்படி ரெண்டு லைன் இப்படி வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த ட்ரையாங்கிளை பார்க்குறோம். மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள மெஷர்மெண்ட்டை எடுத்து அதை நம்ம எப்படி வரைய போகிறோம், இதேமாரி தான் இந்த ஆரில் வச்சு கரெக்டாக ஒரு ஆர்க் ஒன்று இப்படி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க எப்போயுமே மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? இந்த கேப் இருக்கட்டும், இந்த லென்த்து கேப் இருக்கணும். அப்போது ஒரு பெரிய ஒரு இப்படி ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அடித்த உடனே என்ன பண்ணணும், ஆர்லேருந்து அப்படியே தூக்கி ஆர் டேஷ்குள்ளே வச்சு இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணி எடுக்கணும். அந்த ஆர்க்கு வந்து இந்த லைனை கட்டாகி இந்த பக்கம் வரணும், இந்த லைனோடையே நிறுத்திடக்கூடாது, கட்டாகி இப்படி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து அந்த ஆங்கிள் எவ்வளவு, அந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர்மெண்ட்டில் பார்க்குறோம். இவ்வளோ மெஷர்மெண்ட் வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா? இப்போ பார்த்தோம்னா கரெக்டாக வருதுங்களா? பாருங்கள், இப்போ இந்த மெஷர்மெண்ட் இங்கே கரெக்டாக வருது இந்த லென்த்துக்கு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இதே மெஷர்மெண்ட்டை அப்படியே இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு கட் பண்ணுங்க. இது ரெண்டு ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஒன்று மார்க் பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், இந்த R1ம் இந்த கட்டான ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. இதிலேருந்து இந்த R1 வழியாக நம்ம ஒரு லைனை அப்படியே நேராக கட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம். அந்த லைன் எங்கே போய் மீட் ஆகுது, நேராக இப்படியே இந்த லைனில் போய் இந்த இடத்துல மீட் ஆகுது. புரியுதுங்களா? இதுதான் நம்ம வரைஞ்சது. புரியுது இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது Pனா இது என்னவா வரும் நம்மளுக்கு, P டேஷ் டு பி த எக்ஸ்டெண்டலி. அப்படி தானே, எக்ஸ்டெண்டலின்னு என்னது, கிரேட்டர் தென். புரியுது இல்லைங்களா? அப்போது இந்த லைன் எப்படி இருக்கும், இங்கே வரைஞ்ச இந்த P ஆர்க்கு அப்படியே பேரலாக இந்த பக்கம் வரும். இந்த P டேஷ் இது R டேஷ். புரியுது இல்லைங்களா? இவ்வளோ தான் எக்ஸ்டர்னலி அப்படின்னா வரையக்கூடியது. திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன்.
கொடுத்துருக்கிற சம்மில் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ கிவன் போட்டுக்கோங்க, ரஃப் டயக்ராம் போட்டுக்கோங்க. ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. அடுத்தது நம்ம ஒரு ட்ரையாங்கிள் PQR அப்படின்றது நம்ம ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இங்கே வரைஞ்சிக்கிறோம். 5 இல்லை 6 வரைகிறோம். அதிலிருந்து ஹாஃப் ஸ்ட்ரைட்டாக மேலே ரைஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த Q இருக்குது பார்த்தீங்களா, அந்த Qவுக்கும் Rக்கும் ஒரு அக்யூட் ஆங்கிளாக, அக்யூட் ஆங்கிள்னா என்னது, லெஸ் தென் 90 டிகிரிக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம். அந்த லைன் ட்ராப் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு ரிக்வயர்டு, நம்மளே ஒரு அஷ்யூம் பண்ணிவிட்டு சைஸுக்கு தகுந்த மாரி என்ன பண்ணிக்கணும், ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இப்படி காம்பஸ் இருந்ததுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுங்க. இதுக்குள்ள கேப் வந்து எப்படி வரணும், கொஞ்சம் பெருசாக வரணும். ரொம்ப சின்னதாகிட்டிங்கன்னா உங்களுக்கு வரையும் போது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளோ சைஸுக்கு வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் அப்படியே பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த Qலேருந்து, அதனால தான் கொஞ்சம் நான் பெருசாக போட்டிருக்கேன், புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இங்கே வர்றோம், அது Q1. அடுத்தது இங்கே வைக்கிறோம், அது Q2. அடுத்து இங்கே வைக்கிறோம், அது Q3. ஒரு ஆர்க் அடிக்கிறோம். திரும்பி இந்த இடத்துல வச்சு Q4, அப்புறம் Q5, அப்புறம் Q6, அப்புறம் அப்படியே Q7 அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், லைனாக வரைஞ்சிக்கிட்டு போகிறோம் இல்லைங்களா? வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரியும் இல்லைங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள் தானே நம்மளுக்கு. இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிற காம்பஸ்லேருந்து இங்கே வச்சு, எது Q4 தானே நம்மளுக்கு தெரியுது, 7/4 தானே கொடுத்துருக்காங்கல்ல சார். அப்போ அந்த 4ல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் கொஞ்சம் பெருசாகவே மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். எங்கே, Q4ல், புரியுதுங்களா? அங்கே 7/4 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 4ல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம். இப்படி ஒரு வரைகிறோம். அது இந்த லைன்லேயும் இந்த லைன்லையும் கட் ஆகும். அதே மெஷர்மெண்ட்டை எடுத்து Q7ல் நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறோம். வச்சு அதேமாரியே ஒரு ஆர்க் ஒன்று இங்கே கட் பண்ணுறோம். ஓகேவா? ட்ராப் பண்ணிட்டோம். இங்கேயும் ஒரு ஆர்க்கு ட்ராப் பண்ணிட்டோம், இங்கேயும் ஒரு ஆர்க்கு ட்ராப் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இங்கே இந்த இடத்துல இந்த இடம் இருக்க ஆர்க் பண்ணுறது பார்த்தீங்களா, இதுக்கும் உள்ள மெஷர்மெண்ட் என்னன்னு பார்க்கணும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணணும். கட் ஆகுதுங்களா? அப்போ கட் ஆச்சுன்னா அந்த இடத்த என்ன செய்யணும், ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். அந்த இடத்துலேருந்து இந்த Q7லேருந்து இந்த கட் ஆகிற பாயிண்ட் வழியாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைனை டைரெக்டாக என்ன செய்கிறோம், இப்படி ட்ராப் பண்ணுறோம். அந்த லைன் எப்படி இருக்கும், இந்த Q4க்கு Rக்கு பேரலாக அப்படியே வரும். எது, இந்த Q7 R டேஷ்ன்றது, புரியுதுங்களா? அப்போது எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக இருக்கிறது எக்ஸ்டர்னலி அவுட் சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிற PQR கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த PQRை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு லைனும் நம்ம வரையணும். அப்போ PQR எக்ஸ்டெண்ட் பண்ணி லைன் வரையணும்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்யணும், இங்கே வச்சு ஒரு ஆர்க், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு ஆர்க் ஒன்று இங்கே வரைகிறோம். அதே ஆர்க் எங்கே வைக்கணும், இந்த ஆர் டேஷன் கட்டாச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க்கை ஒன்று அடிக்கணும். அப்படியே சேம் மெஷர்மெண்ட்டை ஆரில் வைக்கிறது தான் ஆர் டேஷில் வச்சு அடிக்கணும், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ள ஆங்கிள், அந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு மெஷர்மெண்ட்டில் அப்படி பார்த்துக்குறோம். அப்போ இதுக்கும் உள்ள லென்த்தில் வச்சுட்டு அதேமாரி இங்கே வச்சு இன்னொரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். இது ரெண்டு எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அந்த மீட்டான பாயிண்ட்லேருந்து இந்த ஆர் டேஷ்லேருந்து அந்த மீட்டான பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ஒன்று என்ன செய்கிறோம், நம்ம பென்சில் எடுத்துக்கிட்டு அப்படியே இப்படி ட்ராப் பண்ணுறோம். அது எங்கே போய் ஹிட் ஆகுது, P டேஷ்ன்ற இடத்துல ஹிட் ஆகுது. இது Pனா இது P டேஷ். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த PR அப்படியே PR எடுத்துகிட்டு அப்படியே ஈக்குவலாக கொண்டு போனீங்கன்னா அது எங்கே வரும், P டேஷ் R டேஷில் போகும். பாருங்கள், அங்கேருந்து அப்படியே வருது. இது பேரலாக அப்படியே இந்த லைனுக்கு இங்கே வரும். இப்படி பேரலாக நம்ம வரைஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அழகாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். புரியுது இல்லைங்களா? அதனால் இதை அழகாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று எழுதணும். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்குலர் PQR வித் எனி மெஷர்மெண்ட். நீங்களே ஒரு யூகிச்சு வரைஞ்சிக்கணும். ட்ரா QX, இந்த QX இங்கே வரைஞ்சிட்டு அது ஈக்குவல் பார்ட்டாக Q1, Q2, Q3, Q4, Q5, Q6 ஈக்குவல் பார்ட்ஸாக 7 பார்ட்ஸ். அங்கே எவ்வளோ கேட்டிருக்காங்க, 7/4. அப்போ 7 பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்,
இது வந்து எக்ஸ்டர்னலின்னு கொடுத்துருக்கிறதுனால கிரேட்டர் தென் 7/4ன்னு கொடுத்துருக்கறனால நம்ம என்ன செய்யணும், Q4 இருக்குது பார்த்தீங்களா, 7/4 தானே. அப்போ 4ல் வச்சு இந்த ஆருக்கு என்ன செய்யணும், ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். புரியுதா? இப்போ இந்த லைன் எப்படி இங்கே வந்ததோ, இது Q4லேருந்து ஆர் வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வச்சு ஆர்க்கு ஒன்று அடிக்கிறோம் காம்பஸை வச்சு. அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வச்சு இங்கே அடிக்கிறோம். இங்கே உள்ள என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இது ரெண்டும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த Q7லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், R1க்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம். அந்த லைன் எப்படி இருக்குன்னா அந்த Q4 ஆருக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அதேமாரியே இந்த ஆர்லேருந்து ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு R1ல் வச்சு நம்ம ஒரு ஆர்க்கு திரும்பி அடிக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். அதை ஒரு என்ன செஞ்சிடறோம், காம்பஸை வச்சு இதேமாரி மெஷர்மெண்ட் இங்கே எடுக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க்கு ஒன்று அடிக்கிறோம். இது ரெண்டு எங்கே மீட் ஆகுதோ அங்கே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். இந்த R' அந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைனை ஒன்று ட்ராப் பண்ணுறோம். அந்த லைன் எங்கே போய் ஹிட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதுதான் P' நம்ம சொல்கிறோம். அப்போது இதுதான் நம்மளுக்கு என்னது, P', Q, R' is a required triangle. Each of the sides is a என்னது 7/4 of the 7ல் 4th. புரியுதுங்களா? 7/4 of the corresponding sides of the PQRக்கு கரஸ்பாண்டண்ட்டாக அந்த பக்கம் போகுது. கரஸ்பாண்டிங் அப்படின்னா என்னது, இதுக்கு சிமிலராக இந்த பக்கம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்துக்கணும். எக்ஸ்டர்னலி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்கிறோம், இந்த இன்னர் ட்ரையாங்கிளை மெஷர்மெண்ட் எடுத்து இந்த பக்கம் வரைகிறோம். இன்டர்னலி இருந்தால் அவுட்டர் க்ளோஸ் பண்ணணும், இன்டர்னலாக வரையணும். இது அழகாக 4-5 வாட்டி இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல உங்களுக்கு புரிதலை கொண்டுட்டு வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அழகாக எழுதுங்க. ஃபுல் மார்க் 8 மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.